பைபிளிலே ரெண்டு பேரை கர்த்தர் குறிப்பாக இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஓமையாய் காண்பித்தார். परमेश्वर ने इस पवित्र शास्त्र में दो व्यक्ति का नाम लिया जो उठा लिए जाने पर शामिल थे. तो ரெண்டு பேர் யாருடைய பெயர்? दो जन का नाम क्या था? ஒன்று ஈனோக்கு, एक इनोक, இரண்டாவது எலியா. दूसरा एलिया. நீங்கள் ஏன் யோசிக்கவில்லை? ஏன் ஒரு 3-4 பேரை கர்த்தர் செஞ்சிருக்கலாம், ஏன் வெறும் 2 பேரை கொடுத்தாரு? आपने कभी सोचा 3-4 जन का नाम क्यों नहीं आया, सिर्फ 2 ही जन का नाम है? ஆபிரகாமை அப்படி எடுத்திருக்கலாம். अब्राहम को क्यों नहीं उठा लिया? மோசேயை அப்படி எடுத்திருக்கலாம். मूसा को क्यों नहीं उठा लिया? மோசேயை கர்த்தரே அடக்கம் பண்ணிட்டாரு. मूसा को तो परमेश्वर खुद उसे दफना दिया. சில பேரை உயிரோட எடுக்கிறாரு, சில பேரை அடக்கம் பண்றாரு. कुछ लोगों को जिंदा उठा लिया और किसी को परमेश्वर खुद उन्हें एक गाड़ दिया. ஆனால் ஏனோக்கு, எலியா இந்த 2 பேரை ஏன் ஆண்டவர் மரணத்தை காணாதபடி உயிரோடு கூட எடுத்தார்? परंतु अनोक और एलिया इन दोनों को परमेश्वर मृत्यु में शामिल होने नहीं दिया बल्कि जिंदा उठा लिया. क्यों? அதுல ஒரு சின்ன ரகசியம் உண்டு. इसमें एक भेद है. என்ன ரகசியம்? भेद क्या है? ஏனோக்கு हनोक அவன் ஒரு சாதாரண மனிதன். हनोक एक साधारण व्यक्ति था. வெள்ளம் இந்த உலகத்தை அழிப்பதற்கு முன்பு இருந்த பழைய பூமியிலே இருந்தவன். बाढ़ इस संसार को नष्ट करने के पहले उस पहला धरती में रहता था. அவன் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான் யாருக்கும் தெரியாது. वो कैसे उठा लिया गया कोई नहीं जानते. யாரும் அதை பார்க்கவில்லை. ना कोई देखा. வெளிப்படையாய் அது நடக்கவில்லை. स्पष्ट रूप से नहीं हुआ. ஆனால் தெளிவாய் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். परंतु स्पष्ट है कि उठा लिया गया. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அவனுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் இருந்தது. परंतु उठा लिए जाने से पहले उसके जीवन में कुछ बातें थी. அதை நாம் பார்க்க போகிறோம். जिसे हम देखने जा रहे हैं. ஆனால் எலியா அப்படி அல்ல. परंतु एलिया ऐसा नहीं था. எல்லாரும் பார்க்கிற விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டான். जबकि स्पष्ट खुले आम उठा लिया गया. எல்லாரும் தூரத்திலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். जबकि दूर से भविष्यवक्ताओं के पुत्र देख रहे थे. எலிசா பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். एलिसा उसके बगल में होकर देख रहा था. இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் வீரருமானவரே நீ எப்படி தகப்பனே என்று சொல்லி அழுகிறான். बल्कि बोलकर रोने लगे, हे मेरे पिता तू जो इस्राएल के लिए वीर थे, तुम इस्राएल का योद्धा थे. ஏன் ஏனோக்கை மறைமுகமாய் ரகசியமாய் எடுத்தார்? ஏன் எலியாவை பார்க்கும்படி எடுத்தார்? हनोक को क्यों गुप्त रीति से उठा लिया और एलिया को क्यों स्पष्ट उठा लिया? என்னுடைய நம்பிக்கை, मेरी आशा, இது இயேசுவினுடைய 2 வருகையை சொல்லுவதற்கு. ये जो है प्रभु यीशु का 2 आगमन को दर्शाने के लिए. ஒன்று ரகசிய வருகை, एक गुप्त आगमन அது தெரியாது, जो दिखता नहीं. வயல்ல 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். खेती में 2 जन होंगे, एक उठा लिया जाएगा. 2 பேர் மாவரைப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 2 जन चक्की पीसेंगे, एक उठा लिया जाएगा. இது நடக்க வேண்டிய ஒரு ரகசிய வருகை. ये गुप्त आगमन है जो होने जा रहा है. ஆனால் இயேசு மறுபடியும் ஆகாயத்திலே வரும் பொழுது இன்னொரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும். परंतु जब प्रभु यीशु मसीह आसमान में होकर आएगा तब दूसरी एक झुंड उठा ली जाएगी. இயேசுவினுடைய 2 விதமான மறைமுக வெளிப்படையாக அவர் மேகத்திலே வரும்பொழுது எல்லாரும் அவரை பார்ப்பார்கள் என்கிற காரியத்திற்கு அடையாளமாய் எலியாகவும், அவர் ரகசியமாய் அவர்களுக்கு மட்டும் கேட்கும் சத்தம் அதற்கு அடையாளமாக ஈனோக்கையும் காண்பித்திருக்க கூடும். इसलिए हो सकता है हनोक और एलिया को इसलिए बताए ताकि एक प्रभु यीशु मसीह का गुप्त आगमन को दर्शाता है और दूसरा प्रभु यीशु मसीह का स्पष्ट आगमन को दर्शाता है. जब स्पष्ट आगमन होगी तब उसकी तुरी की आवाज सुनाई देगी. ஆனால் இதிலே மறைந்திருக்கிற ரகசியத்தை நாம் இப்போது வேகமாய் பார்க்க போகிறோம். परंतु इसमें छिपा भेद को जल्द से जल्द हम देखेंगे. பழைய ஏற்பாட்டிலும் ஒரு எலியா இருந்தான், புதிய ஏற்பாட்டிலும் ஒரு எலியாவின் ஆவியை பெற்றவன் வந்தான். पुराना नियम में एक एलिया था और नया नियम में एक एलिया का आत्मा प्राप्ति मनुष्य आया. ஆகவே புதிய ஏற்பாடின் அடிப்படையிலே 3 பேர். इसलिए नया नियम के मुताबिक 3 जन. ஆனால் மூன்றாவது ஆள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, மரணத்தையே சந்தித்தார். परंतु तीसरा जन उठाने लिया गया बल्कि मृत्यु की सामना किया. இந்த ஏனோக்கு, எலியா, யோவான் ஸ்நானகன், ये हनोक, एलिया,
यूहन्ना बपतिस्मा देने वाला। இந்த மூன்று பேரும் வருகை குறித்து ஏதோ நமக்கு சொல்ல விரும்புகிறார்கள். ये तीनों प्रभु के आगमन के बारे में कुछ हमें समझाना चाहते हैं। என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? क्या बतलाना चाहते हैं? नंबर 1, पहला, ஏனோக்கு எதை சொல்ல விரும்புகிறார்? हनोक क्या बतलाना चाहता है? எபிரேயருக்கு எழுதின நிருபம் इब्रानी की पत्री அதனுடைய 11வது அதிகாரம் 11वां अध्याय நமக்கு நல்ல தெரிந்த வசனம் 5வது வசனம். 5वां वचन। விசுவாசத்தினாலே ஆ. ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ம். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே ஆ. அவன் காணப்படாமற் போனான். ஆ. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஒரே ஒரு வார்த்தையிலே நான் சொல்லி விடுகிறேன். एक ही शब्द में मैं समाप्त करता हूं। இந்த ஏனோக்கு சபையினுடைய உள்ளான நிலைமையை குறிக்கிறவன். हनोकिया ने कलीसिया की भीतरी दशा को दर्शाता है। ஏனோக்கு பெரிய ஊழியம் செய்யவில்லை. हनोक ने कुछ बड़ा सेवा नहीं किया। சாட்சியை அறிவித்தான், சாட்சியாய் வாழ்ந்தான். जी हाँ, खुद गवाह बना और गवाही सुनाया। அதனால ஏனோக்கு என்பது சபையினுடைய உள்ளான நிலைமையை சொல்லுகிறது. इसलिए हनोकिया ने कलीसिया की भीतरी दशा को दर्शाती है। அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு தேவனுக்கு பிரியமாயிருந்தான். उसके उठा लिए जाने से पहले मानो वो परमेश्वर के लिए प्रीतिजन रहा। அதனால தான் நான் 3 செய்திகளிலும் அதை குறித்து அதிகமாய் நான் பேசினேன். इसलिए 3 संदेश में ज्यादातर मैं इसी का उल्लेख किया। அவருக்கு பிரியமாய் வாழுகிற சபை இருந்தால்தான் அது எடுத்துக்கொள்ளப்பட முடியும். जी हाँ, जो कलीसिया परमेश्वर का दृष्टि में उसे प्रसन्न करे वही कलीसिया उठा ली जाएगी। இரண்டாவது ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு குணம். दूसरा, हनोक का जीवन में एक स्वभाव थी जिसके बारे में देखेंगे। யூதாவின் நிருபம் यहूदा का पत्री அதனுடைய அது ஒரே ஒரு அதிகாரம், அதனுடைய 15வது வசனத்தை 14-15 வாசிக்கலாம். एकमात्र अध्याय है, इसलिए 14 और 15 वचन को पढ़िए। வேகமா படிக்கலாம். जल्दी पढ़िए। ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். ஏனோக்கு வாழ்ந்த காலத்துல எங்க பரிசுத்தவான்கள் 1000 இருந்தாங்க? हनोक के जमाने में कहां पर 1000 संख्या में संत लोग थे? எங்க சபை இருந்தது? उस समय कहां पर कलीसिया थी? முதல் வருகையே அவனுக்கு தெரியாது. प्रथम आगमन भी वो नहीं जानता था। ஆனால் இரண்டாவது வருகையிலே இயேசு பிரத்யேகமாய் வருகிற அந்த வருகையை குறித்து அவன் முன்னறிவிக்கிறான். लेकिन दूसरे आगमन जहां पर प्रभु यीशु का स्पष्ट आगमन होता है, उस आगमन का वर्णन करता है। ஒரு சபைக்கு உள்ளே தேவையான 2 ரகசியங்கள் என்ன தெரியுமா? ये कलीसिया के भीतर 2 अनिवार्य चीजें होती है। क्या जानते हो? அந்த சபை உள்ளுக்குள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். कि ये कलीसिया भीतर ही भीतर परमेश्वर के दृष्टि में प्रसन्न करना है। அந்த சபை பூரண தரிசனத்தின் வெளிப்பாட்டை பெற்றதாய் இருக்க और வேண்டும். वो जो कलीसिया में परमेश्वर का परिपूर्ण उस காலத்திலிருந்து எந்த காலத்தை வெளிப்பாட்டை பெற்றிருந்தான்? देखिए किस जमाने में था और किस समय का प्रकटीकरण हासिल किया। உள்ளான மனிதனிலே அழகும் வெளிப்பாடும் ரொம்ப ரொம்ப அவசியம். भीतरी मनुष्यत्व में प्रकाशन और खूबसूरत बहुत जरूरी है। இதை ஆழமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே சபைகளிலே நம்மை இதை கடைபிடிக்க ஆரம்பித்தால், जिसे अपने जीवन में कलीसिया में बड़ी गहराई से इसकी पालन करेंगे, சோ உங்களுடைய முதலாவது பிள்ளைகள் ஊழியர்கள் கர்த்தருக்கு பிரியமா? आपका पहला लक्ष्य अर्थात हमारे परिवार, हमारे बच्चे, हमारी कलीसिया क्या परमेश्वर का दृष्टि में हम उसे प्रसन्न करते हैं?